நாம் இந்த இடத்துல உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, மனதார கர்த்தரை உயர்த்தும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நன்மைகளை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள் தான் நாம் பாடப்போகிறோம். ஆகவே உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி நன்கு கரங்களை தட்டி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த அன்பாய் கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே, பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்துதி துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே
சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனையே துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் காலை. ஆமென். தகப்பனே உமக்கு ஆராதனை அப்பா, எங்க தகப்பனே பரம தகப்பனே உமக்கு ஆராதனை. மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. சொல்லுவோமா? ஜீவ பலியே உமக்கு, எங்களுக்காய் தன்னுடைய ஜீவனை பலியாய் தந்தவரே. ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே, glory to God, hallelujah. அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த பிதாவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இந்த காலை வேளையிலே. இயேசு ராஜா எங்களுக்காய் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவரே, எங்களுக்காய் ரத்தம் சிந்தின எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, எங்களுக்காய் யாவையும் செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை
துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெப பாடலாகவும் துதி பாடலாகவும் உந்தன் நினைவால் நிரம்ப. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். எல்லாரும் எழுதுன்னு பாடலாமா? ஆராதனை ஆராதனை தொடர்ந்து ஆராதிப்போம். ஓ ரபகஷத தமனசியா லந்தரா ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். அர்ப்பணிப்போடு பாடுவோமா? பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை
உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். உயர்த்துகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் இந்த காலவேளையிலே நம் நடுவிலே உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் நம் நடுவிலே மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். மாட்சிமை உடையவராக இருக்கிறார். நம்முடைய துதிகளுக்கு ஸ்தோத்திரம் பாத்திரராக இருக்கிறார். துதிக்கப்பட தகுந்தவர் அவர் ஒருவர் அல்லவோ? ஆராதிக்கப்பட தகுந்தவர் அவர் ஒருவர் அல்லவோ? எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர் அவர் ஒருவர் அல்லவோ? பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிஹரபலா கதரபா சியாகமனகதரபா ஓரியாங்கரபலோ சியந்தரபலபா. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஸ்தோத்திரம் ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்க முடிந்தவர்கள் நீங்கள் துதியுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு பிரசன்னம் உன்னை நிறைக்கட்டும் இந்த காலவேளையிலே. தேவ வல்லமை உன்னை ஆட்கொள்ளட்டும் கர்த்தருடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாளைய தினம் நம்முடையது அல்ல. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று ஆண்டவருடைய வார்த்தை நினைப்பூட்டுகிறார். நாளைய தினத்தை குறித்து கவலை கொள்ளாதே மகனே. நாளைய தினத்தை குறித்து கவலை கொள்ளாதே மகளே. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இந்த நாளுக்குரிய கிருபையை கர்த்தர் தருவார். இந்த வாரத்திற்குரிய கிருபைகளை கர்த்தர் தருவார். இந்த மாதத்திற்குரிய கிருபைகளை கர்த்தர் தருவார். உன்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். பாலா பாசிகா டமா ஷக்கரா பலகரபா ஓரி பாலா துரபலகதனமனமன கந்தரபா. தெய்வமே, உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும், உம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் இந்த இடத்துல இந்த கால வேளையிலே பிரஸ்தாபப்படுத்துகிற வேளையிலே உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமே. ஆசீர்வதியோம் ஆசீர்வதியோம். ஹல்லேலூயா. உம்முடைய ஜனத்தாரின் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக. உம்முடைய ஜனத்தாருடைய குடும்பங்களிலே சமாதானம் பெருகுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அரே பரபசே ரபரதன மனபரப சந்தரதகதல பலதேரி தாந்தரதகரமா ஓரி வலபோ ஷேகமனாரே பலதாரே பலபார வனதரகல பனமா ரீகதன மனமெனி விதி சாந்திரி விதியாந்தரல பலபனமா ரீகந்தரதகல பனப ஷீங்கரதகல மனதூரி விதியாந்தரல பனமா ரிவன பனபலபோ ஷீரமன மலவதன மௌசி ரமன பதன மௌரபன மனமன மனமனமா ஓரி கபலபோ ஷக்கததகதகதகதபதன மனபரப சீதன
இந்த மாதத்துல எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அபிஷேகத்தின் அளவை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தின் அளவை எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் ஆவியில நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படுவதாக, அநேகருடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படுவதாக. ஆவியானவருக்குள்ளே மூழ்கி இருக்கிற ஒரு அனுபவம், ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம், ஹல்லேலூயா, நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் இந்த மாதத்திலே அநேகருடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படுவதாக. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகபர ஜீவாதிபதியே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் இள வயதின் அதிபதியா இருக்கிறவரே, அப்போதிருந்து எங்கள் அதிபதியா இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ரட்சிப்பின் அதிபதியே, எங்கள் ஜீவனுக்கு அதிபதியா இருக்கிறவரே, ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, மரித்து உயிரோடு கூட எழுந்தவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நாங்கள் நம்பி வந்தடைகிறோம். நாங்கள் நம்பி வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற வெளியேற பெற்ற ரட்சிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற எண்ணி முடியாத வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரபதரப சந்தரமனகரமனகரமா. இந்த மாதத்துல எங்க அபிஷேகத்தின் அளவை அதிகப்படுத்துகிற அதே வேளையில எங்க விசுவாசத்தை கர்த்தர் அதிகப்படுத்துவீராக. எங்க விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. நிறைய நேரம் எங்க விசுவாசம் குறைஞ்சு போனது போல இருக்கப்பா. நிறைய நேரங்களால விசுவாசிக்க முடியாம நிக்கிறோம். நிறைய நேரத்தில் உங்க வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடிக்கு எங்களுடைய சூழ்நிலைகளையே பார்த்து பார்த்து நாங்க அதைரியப்பட்டுறோம் ஆண்டவரே. நாங்க எங்க சூழ்நிலைகளை பார்த்து 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 மேற்கொண்டு விசுவாசிக்க முடியாதபடிக்கு நாங்கள் திகைத்து நிற்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்து இருக்கிறீர். இந்த காலவேளையில் அவைகளை பரிசுத்த ஆவியானவர் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை தொடுங்கப்பா. சீஷர்கள் அன்றைக்கு கேட்டது போல எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டது போல நாங்கள் கேட்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள்ளே கர்த்தர் தருவீராக. எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வருவீராக ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகரபலசியார மனதுரல பரபரபரபரபரகதர்மியா ரிகந்தரலகர மாரியாந்தரலக. இந்த மாதம் நாங்க அதிகமா ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. நாங்க ஜெபித்து ஜெபித்து அதோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியில நிரம்பி இருக்கிற வேளையில, விசுவாசம் பலப்பற்ற வேளையில, பலப்பட்டிருக்கிற வேளையில ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமா உமக்காக ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. அர்ப்பணிக்கிறவர்கள் இந்த மாசம் நான் உமக்காக ஏதாகிலும் நான் செய்யணும். யாராவது ஒரு சில பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும் ஆண்டவரே. ஏதாவது ஒரு டிராக்டாவது கொடுக்கணும். ஏதாவது ஒரு பைபிள், நான் நியூ டெஸ்டமென்ட் கொடுக்கணும். ஏதாவது ஒரு பிரேயர் செல்ல போய் என்னை நான் பங்கு பெற வைக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சந்திக்கிற எங்களுடைய நண்பர்களிடத்திலோ உறவினர்களிடத்திலோ எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைத்ததென்றால், நீர் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பீர் என்றால், ஏதாகிலும் 2 வார்த்தை நான் சுவிசேஷத்தை சொல்ல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை பயன்படுத்தும் ஐயா. இந்த மாதம் என்னை பயன்படுத்தும் என்று வேண்டுகிறவர்கள், மன்றாடுகிறவர்கள் நல்ல வலது கரத்தை உயர்த்தி இந்த மாதத்துல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல என்னை பயன்படுத்துங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஜனவரி மாதம் வேகமா ஓடிடுச்சுப்பா. இந்த மாசம் என்னை எடுத்து பயன்படுத்துங்க. என்ன விதத்துல என்னை பயன்படுத்த விரும்புகிறீரோ நீர் விரும்புகிற விதத்துல என்னை எடுத்து பயன்படுத்துவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவின் எதிர்ப்புகளுக்கும் சத்துருவின் வல்லடிகளுக்கும்
சத்துருவின் போராட்டங்களுக்கும் எங்கள் குடும்பத்தை விலக்கும் என்று சொல்லி நீங்க எந்த அளவுக்கு நீங்க இருதயத்தை ஊத்தி ஜெபிக்க முடியுமா ஜெபம் பண்ணுங்க. கராபா ஷக்கரமா முடிந்தா 2 கரத்தை உயர்த்த முடிஞ்சா உயர்த்தி ஆண்டவர்கிட்ட மன்றாடிருங்க. இந்த மாதத்துல சத்துரு கிட்ட வரக்கூடாது. மகனே மகளே, உன் குடும்பத்துக்கிட்ட அவன் வரவே கூடாது. இந்த மாதம் சத்துருவாகிய பிசாசின் எதிர்ப்புகளுக்கும் வல்லடிகளுக்கும் எங்கள் குடும்பத்தை எங்கள் சபையை விலக்கும்படி ஜெபிக்கிறோம். விலக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர்தானப்பா எங்களுக்கு பாதுகாப்பு. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, நீர்தானே எங்களுக்கு பாதுகாப்பு, நீர்தானே எங்களுக்கு பாதுகாப்பு, நீர்தானே எங்களுக்கு அடைக்கலம். சத்ருவின் ஆண்டவரே வல்லடிகளுக்கு எங்களை விலக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் ஆகிலும் யாராகிலும் சத்ருவின் பிடிகளிலே இருப்பார்களே, ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. அல்லேலூயா. ஆரோக்கிய குறைவுகளுக்கு எங்களை விலக்குவையா, விபத்துகளுக்கு எங்களை விலக்குமையா, ஆபத்துகளுக்கு இந்த சபை குடும்பங்களை விலக்குமையா என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்படட்டும். எங்களுக்குள்ளும் எங்களை கொண்டு உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். இந்த மாதத்தில் எங்கள் பிரயாணங்களில் எல்லாம் உம்முடைய பாதுகாக்கும் கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்திற்காக நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம். எங்கள் நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு வேத வசனம். 43:19 நான் வாசிக்க முன்பதாக இன்னொரு அறிவிப்பையும் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையில் 10:30 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் சபையிலே உண்டு. அது ஒரு 12 மணி வரைக்கும் நடைபெறும். வீடுகளிலே ஸ்தோத்திரம் இருக்கிறவர்கள் வர வாய்ப்புள்ள அனைவரும் நீங்கள் அந்த உபவாச ஜெபத்திலே பங்கு பெறுகிறதற்கு அன்போடு கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் எப்பவெல்லாம் ஜெபிக்க சேர்ந்து வருகிறோமோ அப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கர்த்தர் பக்கம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாய் வந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் பக்கமாய் நெருங்க 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 நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பக்கம் தான் ஜெயம் இருக்கும், நம்ம பக்கம் பாதுகாப்பு இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய நித்தியம் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை மனதிலே கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திற்கு ஓடி வருகிறதற்கு நாம் பிரயாசப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 43:19 எடுத்தவர் சத்தமாய் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். போதும். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுக்கு இந்த காலவேளையிலே ஆசீர்வதித்து தாரும். ஆமென். இந்த காலவேளையிலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி தருகிறதான வாக்குத்தத்த வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் சில நேரங்களிலே அப்படியே அந்த காலத்திலே நடந்துவிடும். சில நேரங்களிலே சற்று காலங்கள் தள்ளி நடக்கும். எந்த காலத்திலே அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார், அவர் நிர்ணயிக்கிறார். ஆனால் ஒன்று தெரியும், ஏற்ற காலத்திலே அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற போதுமானவர். அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், நினைப்பூட்டி தருகிற வாக்குத்தத்தம் என்று சொல்லி. ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? நம்முடைய வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேத வசனத்தின்படி கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வசனத்தை, அதுவும் வாக்குத்தத்தங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிற பொழுது எந்த வாக்குத்தத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்திலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்முடைய கரத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் தருகிற இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எது மாதிரி பார்க்க கூடாதுன்னு சொன்னா, ராசி பலன் மாதிரி பார்க்க கூடாது. அல்லேலூயா.
இந்த மாதம் ஓகே. ஆனால் கர்த்தர் சில நேரங்களிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். மல்டிபிள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்லுவார்கள். ஒரு நேரமும் நடக்கும், இன்னொரு நேரம் திரும்பவும் அது நடக்கிறதற்கும் வாய்ப்பு உண்டு. தீர்க்கதரிசன ஆகமங்களில் அதை குறித்து சொல்லுவார்கள் வேத பண்டிதர்கள், மல்டிபிள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்லி. இப்போ நான் எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னேன்? நினைப்பூட்டி தருகிற வாக்குத்தத்தம், அதுக்கு தான் விளக்கம் எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறேன். இதே வாக்குத்தத்தத்தை 2017 ஆண்டிற்காக நமக்கு கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. 2017 ஆண்டிலே கர்த்தர் இதே வாக்குத்தத்தத்தை நம்முடைய மொத்த திருச்சபைக்குமாக கொடுத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதுக்கு பிறகு நம்முடைய சபையில வந்ததான என்னென்ன புதிய காரியங்கள் நமக்கு யோசிக்க முடியுதோ என்னமோ தெரியல. ஒரு புதிய காரியத்தை என்னால் பார்க்க முடிகிறது. மேலே உள்ள பில்டிங், எதிரில் உள்ள பில்டிங் புதுசா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு காரியத்தை புதியதாக நமக்கு செய்து நம்மை மகிழ்விக்கிறதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி தருகிற இந்த வாக்குத்தத்தம் என்ன? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே என்று சொல்லுவது கர்த்தருடைய ஏற்ற நேரத்தை அது குறிக்கிறது. ஆண்டவர் இப்பொழுதுனோட நம்ம இப்போ உடனே நம்ம நினைப்போம். யாருக்கு தெரியும், சில நேரங்களில் உடனே கூட சிலவருடைய லைஃப்ல நடக்கும். அது கடந்த காலங்களிலே நான் சில சாட்சிகளை கேட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. நம்முடைய சபையில தவறாம வருவாங்க. அதிகால 1ஆம் தேதி ஆராதனைக்கு வருகிறதுலே சில பேர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டிருக்கிறேன். சில சந்தர்ப்பங்களிலே, எல்லா நாளும் நான் ஒருவேளை நடந்திருக்கும் சொல்லாம இருப்பாங்க. ஆனால் சில பேர் சில சந்தர்ப்பங்களில் என்னிடத்துல நேரிலே சொல்லி இருக்கிறார்கள், பாஸ்டர் இந்த மாதம் கர்த்தர் எனக்கென்று அந்த வாக்குத்தத்தத்தை பேசினார், அதை இந்த மாதத்திலே நிறைவேற்றி கொடுத்தார் என்று கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் இந்த பீடத்திலிருந்து சொல்லுவது என்னதென்பதை கர்த்தர் அறிவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில பேருடைய வாழ்க்கையில எப்படியும் நடந்திருக்கிறது என்றால், அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அது கரெக்டா அந்த மாசம் அடுத்த மாசம் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்த வசனமாக இங்கிருந்து கொடுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகி அது நிறைவேறும் பொழுது, நிறைவேறணுன்னே பாஸ்டர் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, நான் ஜெபத்தோடு சபைக்கு வந்தேன், அந்த வாக்குத்தத்தத்தை உங்க மூலமா கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுத்தார், நிறைவேற்றி கொடுத்தார் என்ற சாட்சியை நிறைய விதத்தில் நான் கேட்டிருக்கிறேன் பல வருடங்களாக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசிப்பதன் அடிப்படையில் ஆண்டவருடைய கிரியை இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரங்களில் அவர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா நம்ம விசுவாசிச்சாலும் விசுவாசிக்காட்டாலும் அதை தாண்டி அவர் செய்யறதுக்கு இரக்கமுள்ள ஆண்டவர், வல்லமையுடைய ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஒரு மினியேச்சர் பைபிள்னு சொல்லுவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தெரியுமா? அப்படி பைபிள் அப்படி பாருங்க பார்க்கலாம். ஏசாயா கடைசி அதிகாரம் எத்தனை இருக்கு நல்லா தெரியுமா? பாஸ்டருக்கு தெரியாது போல, அவர் பார்க்குறாரு தெரியாம. அதுக்கு தான் மினியேச்சர் பைபிள். பைபிள்ல எத்தனை புத்தகம் மொத்தத்தில்? எத்தனை புஸ்தகம்? 66 புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம்? பரவாயில்ல, நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க காலையில. 39 புத்தகம். புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம்? 27 புஸ்தகம். இதுல ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நமக்கு பழைய ஏற்பாடுன்னு சொல்றது ஓல்டு டெஸ்டமெண்ட்னு சொல்லுவோம். டெஸ்டமெண்ட்னா கவனன்ட்னு அர்த்தம், உடன்படிக்கை. நமக்கு பைபிளோட அர்த்தம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுக்கு அர்த்தம் பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டுக்கு அர்த்தம் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை இஸ்ரவேலருக்கு மட்டுமே சொந்தமானது, புதிய உடன்படிக்கை எல்லாருக்கும் சொந்தமானது. யாரெல்லாம் விசுவாசத்துல இயேசுவை ஏற்று வருகிறார்களோ அவர்களுக்கு சொந்தமானது. பழைய உடன்படிக்கையிலே புறஜாதிகள் உள்ளே வர முடியாது. புதிய உடன்படிக்கையிலே புறஜாதிகள் எல்லாம் உள்ள வந்துடலாம். யூதர்களோடு சேர்ந்து அவர்களுக்குரியதான ஸ்லாக்கியத்தை புறஜாதியாரும் பெற்றுக்கொள்ளலாம். புதிய உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தது யார்? இயேசு. எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார்? சிலுவையில ரத்தம் சிந்து ஏற்படுத்தி கொடுத்தார். சோத்திரம். ஆகவே இது எப்படி அழைக்கப்படுகிறது? இந்த புதிய உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. அதைத்தான் இந்த இடத்துல நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அருமையானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? பழைய உடன்படிக்கையில எப்படி இருக்கும்? அங்க லா தான் பேசும்,
பழைய உடன்படிக்கையில் சட்டம் தான் பேசும். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, தண்டிப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன். ஆண்டவர் ஆக்ரோஷமா நிற்கிறது போல தெரியும். ஆனாலும் அதற்கு உள்ளே ஒரு அன்பையும் பார்க்க முடியும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, எப்படி குமாரன் அனுப்புறாரு. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை கிருபை. எப்படி கிருபை? புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை கிருபை. அங்கே ஆண்டவர் ரொம்ப லா பேச மாட்டார். லாவை வச்சு உன்னால் அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம், மகனே மகளே, உன்னால் முழுசாக நிறைவேற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும், நானே அதை நிறைவேற்றிட்டேன், அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தர்றேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எதுக்கு இதை சொல்கிறது விளக்கணும் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு ஏசாயா புஸ்தகத்தில் 39 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் எத்தனை புக்ஸ் இருக்குது? ஏசாயாவில் 39 அதிகாரத்தோடைய டோன் எப்படி இருக்கும் தெரியுமா? பழைய உடன்படிக்கை டோன் மாதிரி இருக்கும். பழைய உடன்படிக்கையோட அந்த டோன் தெரியுதா? டோன்னா என்னது? ஸ்தோத்திரம். அந்த அந்த லாங்குவேஜ் எல்லாம் பழைய உடன்படிக்கை அந்த டோன்ல இருக்கும். டமால் டிமால் பேசுறது போல இருக்கும். ஆனா 39க்கு பிறகு அடுத்து உள்ள 27 அதிகாரங்கள் புதிய உடன்படிக்கைக்குரிய சத்தத்தோடு கூட அது இருக்கும். அந்த இடத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். 43 அதிகாரம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஏராளமான காரியங்கள் மெசையானிக் ப்ராஃபசிஸோட தொடர்புடையது. மேசியா மூலமாக எல்லா ஜனங்களுக்கும், அவரிடத்திலே வருகிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களோடு தொடர்பு உடையது. நான் வாசித்த வேத பகுதி. இதுக்கு தான் இந்த பேக்ரவுண்டை சொன்னேன். அப்பா ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதை சொல்லிட்டு கீழே வரும்பொழுது என்னவெல்லாம் செய்ய போறாரு ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல மேசியா வந்த பிறகு அவரிடத்துல வருகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட விதங்களிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் இயேசுவின் மூலமாக செய்ய போகிறார் என்பதை குறித்ததான வார்த்தைகளை இந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கைக்குட்பட்ட சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த வேத பகுதியிலே காண்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதற்கு அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் நீ கண்டிராத, அனுபவித்திராத, எதிர்பார்த்திராத ஏதோ ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில அவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த புதிய காரியம் நம்முடைய ஆயுள் காலத்திற்கும் நமக்குள்ளே ஒரு நன்மையை இது கொண்டு வர போதுமானதாக இருக்கிறது. அந்த புதிய காரியத்திற்குள்ளே இருக்கிறதான நன்மைகள் என்ன? 19ஆம் வசனம் அதே வாசிக்கிறோம். நான் வனாந்திரத்தில் என்ன செய்வேன்? அதுவரைக்கும் வனாந்திரத்தில் வழி உண்டு பண்ணினதாக, வழி ஏற்பட்டதாக அங்கே இல்லவே இல்லை. யாரும் சொல்ல முடியாது. உலக பிரகாரமான விதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கி கொடுத்திருந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் நான் வனாந்திரத்திலே வழி எதை காண்பிக்கிறது? கடந்து போக முடியாத வழி ஒன்றும் இல்லாத இடத்துல நான் உனக்கு வழியை உண்டாக்கி தருவேன். இந்த மாதத்துல நீங்க இதுவரைக்கும் கடந்து போக வழி இல்லை, நான் கடந்து போய் ஆகணும், ஆனால் அதுக்கு வழி தெரியவில்லை என்று சொல்லுகிற, தடையா இருக்கிறது, வழி தெரியவில்லை என்று சொல்லுகிற சில காரியங்களிலே ஆண்டவர் வழி எதுவும் இல்லாம எனக்கு என்ன செய்யறதுனே வழியே தெரியலன்னு ஏதாவது ஒரு காரியத்துல நீங்கள் சொல்லி கொண்டிருப்பீர்களே, ஆனால் அது நூடாக ஒரு வழியை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நமது வாழ்வில் ஏதோ ஒரு நன்மை அல்லது சில நன்மைகளுக்கு ஏதுவான ஒரு புதிய வழியை அவர் ஏற்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது? அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பேரன் லேண்ட். அவாந்தர வெளினா பேரன் லேண்ட். அங்க இருந்து ஒரு கனியோ ஒரு நல்ல ஒரு காரியமோ அங்கே பிறக்க முடியாது. பேரன் லேண்ட். ஸ்தோத்திரம். பேரன்னா மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து ஒன்றும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஒரு எந்த ஈல்டும் இல்லாத ஒரு நிலத்தை குறிக்கிறது. பேரன்னஸ் வில் கோ. அந்த இடத்துல என்ன செய்வாரா? ஆறுகளை உண்டாக்குவார். காய்ந்து போய் இருக்கிற இடத்துல ஆறுகள் வந்தால் என்ன நடக்கும்? அந்த இடத்துல செழிப்பு வரும். அல்லேலூயா. காய்ந்து போன வறண்டு போய் இருக்கிற வாழ்க்கையை போல இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் ஒரு செழிப்பை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் அதன் மூலமாய் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இதுவரைக்கும் நீ அதை பார்த்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் கர்த்தர் செய்கிற அந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியமாய் இருக்க போகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அல்லேலூயா. 20ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள் என்னை கனம் பண்ணும் என்று சொல்றார். அது
கடைசி காலத்தில் நடக்க போகிற ஃபுல்ஃபில்மெண்ட். அது என்ன சொல்லுகிறது? சிருஷ்டிகளும் அவரை கனம் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனத்தை பார்த்தால் தம்முடைய ஜனத்தை என்ன சொல்றார்? இந்த ஜனத்தை, இந்த வசனம் நமக்கு எல்லாம் தெரியும், நிறைய நேரம் எங்க இருக்குன்னு தெரியாது. என்ன ஏசாயா 43 இந்த வசனத்தை யாராவது கேட்டா சொல்லிடுவீங்களா? ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எங்க இருக்கு? ஏசாயா 43:21. சின்ன பிள்ளை மாதிரி நம்ம ஒரு தடவை சொல்லிடுவோமா? ஏசாயா 43:21 என்ன சொல்லுகிறது? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தம்முடைய ஜனத்தை அவருடைய துதியை சொல்வதற்கென்றே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். You will keep praising God. எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. You will keep praising God. No more grumbling, no more negative thoughts. எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல், முறுமுறுத்து கொண்டு இருக்காமல், கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறதான, உன்னை துதித்து கொண்டிருக்க வைக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை துதித்து கொண்டே இருக்க வைக்கிற ஒரு புதிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா, என் குடும்பத்துல செய்யுங்கப்பா. உம்மை துதித்து கொண்டே இருக்க வைக்கிற ஒரு புதிய காரியத்தை எங்களுடைய திருச்சபையில செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 25ஆம் வசனத்துல நம்முடைய மீறுதல்களை அவரே என்ன செய்கிறார்? குலைத்து போடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அந்த புதிய காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் கடந்த காரியத்தை எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிடறாரு? பாவங்களை எல்லாம் குலைச்சு போட்டுறார். இனிமே அது நம்மை பாதிக்காது. அல்லேலூயா. அந்த புதிய காரியத்தை செய்யும் பொழுது பழைய காலங்களின் குற்றங்கள் நம்மை ஒருபோதும் என்ன செய்யாது? பாதிக்காதபடிக்கு நம்முடைய மீறுதல்களை அவர் குலைத்து போடுகிறார். அடுத்ததாக நம்முடைய சந்ததிகளுக்கென்று வாக்குத்தத்தத்தை அவர் தருகிறார். 44 அப்படியே கண்டினியூ ஆயிட்டே வருது. அதிகாரங்கள் எல்லாம் பின்னாடி தான் கொடுக்கப்பட்டது பிந்திய காலங்கள்ல. இப்போ அதை கண்டினியூவா வாசிச்சுட்டு வந்தா 44:3 உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். இப்போ சந்ததிகளுக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள. ஆண்டவரே உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, எங்க சந்ததிகளின் மேலே உம்முடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்களாய் ஆவி ஊற்றப்படுமே என்றால், ஆவியானவர் சந்ததிகள் மேலே ஊற்றப்படுவார் என்றால் அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்களாய் இருப்பார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க சந்ததிகள்? ஆமென். ஆண்டவர் வருகை தாமதிக்குமானால் ஸ்தோத்திரம். திருமணம் ஆகாதவங்களும் திருமண வயதுல இருக்கிறவங்க எல்லாம் கூட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எங்க சந்ததிகள் உண்மை அறிந்தவர்களா இருக்கணும் ஆண்டவரேன்னு. அப்போ கன்ஃபார்மா சந்ததியும் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே அப்படி ஜெபிக்கிறத தாண்டி, ஆண்டவரே உன் சந்ததியின் மேலே ஆவியை ஊற்ற பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என் சந்ததி மேலே ஆவியை ஊற்றிருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் ஆரம்பிச்சா சந்ததி கொடுத்து தான் ஆகணும் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா ஆவியை ஊற்றி ஆகணுமே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. 5 விதமான ஆசீர்வாதங்களை வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். இந்த புதிய உடன்படிக்கைக்குட்பட்ட ஆசீர்வாதத்தில் ஒரு 5 காரியம் இருக்கிறது. 1வது ரிடம்ஷன், மீட்பிற்கான வாக்குத்தத்தம். கடந்த கால போராட்டங்களில் இருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார், கட்டுகளில் இருந்து விடுதலை தருகிறார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே உனக்கு ஒரு நிச்சயமான விடுதலை உண்டு, ஒரு ரிடம்ஷன். 2வது ரெஸ்டோரேஷன், மறுபடியும் சீரமைப்பதற்கான ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்குரிய பங்கு உனக்கு கிடைக்கும். உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பங்கு,
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உனக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதையெல்லாம் இழந்திருந்தாயோ, ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, எதையெல்லாம் இழந்திருந்தாயோ, சத்துரு எதையெல்லாம் முன்னிடத்திலிருந்து பறித்து விட்டிருந்தானோ அதுவெல்லாம் உன்னுடைய கரத்தில் நான் திரும்ப கிடைக்கும்படி செய்வேன். திருமண உறவுகளை கர்த்தர் சீர்படுத்தி தருவார், சீரமைத்து தருவார், புதிய விதத்திலே அதை சரி செய்வார். அது ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனாக இருக்கும். இழந்தவைகள் திரும்பி வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக ரிஃப்ரெஷிங் டைம்ஸ். 4 காரியங்கள், 5 காரியங்கள் சொல்லிவிட்டு 4 காரியங்கள். முதலாவது ரிடம்ஷன், இரண்டாவது ரெஸ்டோரேஷன், மூன்றாவதாக ரிஃப்ரெஷிங் டைம்ஸ். அங்கே இளைப்பாறுதலின் காலம். அங்கே ஆவியை ஊற்றும்போது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுறார். தாகமா இருக்கிறவங்க தண்ணீர் தேவைப்படுன்னு குடிப்பாங்க. தண்ணீர் குடிக்கும் பொழுது என்ன உண்டாகும்? ஒருவித புத்துணர்ச்சி உண்டாகும் அல்லவா? ஒருவித புத்துணர்ச்சி. அதைத்தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறது தான் ஆண்டவர் ஏசாயா 28 சொல்றாரு, இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க அந்நிய பாஷைகளினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தாரோடே பேசுவேன், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விடாய்த்த நேரங்கள் உண்டல்லவா உங்கள் வாழ்க்கையில? நீங்கள் களைத்து போயிருந்த நேரங்கள் உண்டல்லவா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் விடாய்த்த அனுபவங்கள் மாறி, களைத்த அனுபவங்கள் மாறி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஆண்டவர் தருவார். இதை குறித்து தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்களிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலம் எப்படி ஒரு இளைப்பாறுதலின் காலமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக ரிஃபர்மேஷன், மறுமலர்ச்சி நாட்கள். 44:5 வாசித்து பாருங்கள். 44:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான். இதெல்லாம் யாருங்க? புறஜாதிகள். இவங்க யாக்கோபை சேர்ந்தவங்க, ஆனாலும் அவன் உரிமை கொண்டாடுறான் பாருங்க. நாம தான் புதிய இஸ்ரவேலர்னு சொல்லி நாம உரிமை கொண்டாடுறோம் இல்லையா? அதுபோல் அதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கே எழுதி வைக்கிறார். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை, இவன் இஸ்ரவேலன் கிடையாது, ஆனா இயேசுவுக்குள்ள புதிய இஸ்ரவேலனாக அவன் ஐடென்டிஃபை பண்ணப்படுறான் பாருங்க. நீங்களும் நானும் இஸ்ரவேலர்களாக ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறோம், அடையாளப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவர் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறார் சமுதாயத்திலே. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, கடைசியாக அதை சொல்லி முடிக்கிறேன். ரபைனிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், இந்த வேத பகுதி 43 அதிகாரம் 44 அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், இந்த யூத பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள் அவர்கள் கொடுக்கிறதான ஒரு வியாக்கியானம் என்னவென்றால், அவர்கள் இஸ்ரவேலை ஒரு செடியாக பாவித்து as a plant, அங்கே புதிய துளிர் கர்த்தர் தோன்ற புதிய காரியத்தை செய்வார் என்று சொல்லுகிறது. எப்படி ஒரு பிளான்ட்ல இதுவரைக்கும் அங்கே இது துளிர் இல்லாத ஒரு பிளான்ட்ல புதுசா ஒரு துளிர் உண்டாகும் பாருங்க. அது அப்படிப்பட்டதான ஒரு வியாக்கியானத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதுக்கு உண்டாகிறதுக்கு இன்னைக்கு துளிர் இல்லை, நாளைக்கு துளிர் வரணும்னா ஒரு நைட்டு போதும். அதுக்கு ஒரு நைட்டு. அங்கே ஆண்டவர் எதை நினைப்பூட்டுகிறார்? ஒரு ராத்திரி போதும் உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதற்கு, ஒரு புதிய காரியத்தை செய்கிறதற்கு, ஒரு புதிய திருப்பத்தை செய்கிறதற்கு. வேதத்தில் அப்படி செய்திருக்கிறாரா ஆண்டவர்? நிச்சயமாக செய்கிற சில உதாரணங்களை சொல்லி முடிக்கிறேன் பிரியமானவர்களே. யோசேப்போட வாழ்க்கை ஒரே இரவிலே தலைகீழாய் மாறினது. ஜஸ்ட் ஒன் நைட், இட்ஸ் ஆல் நீடட் ஃபார் காட். அடுத்ததாக தானியேலின் வாழ்க்கை ஒரே இரவில் தேவ வல்லமை வெளிப்பட்டது. இரவில் ஜெபம் பண்ணுறாங்க. இவர் நேபுகாத் நேச்சாருடைய அந்த சொப்பனத்தை ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி காண்பித்துட்டார். ஒரு இரவில் மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். அடுத்ததாக சீரியா ராஜா படையெடுத்த தருணத்தில் ஒரே இரவில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆவியாயும் ஜீவனாயும் இருந்து கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் சபையில், சபை மக்கள் நடுவில் இது நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு இருக்கிற அந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். கர்த்தாவே, இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நன்மை உண்டாகும்படி கர்த்தர் எங்களை நினைத்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல ஆராதனைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மீதியான அப்பமும் ரசமும் இருக்கிறது. எங்களிலே பங்கு பெற முடியாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் கிருபையாய் தொட்டு ரட்சித்து எங்களை போல அவர்களும் இந்த ஆண்டவரே சந்தோஷத்திற்குள்ளே வரும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய ஜனத்தை
பிரயாணத்தை சமாதானத்தோடு அனுப்புவீராக. இந்த மாதம் எந்த குறைவுகள் இல்லாமல் அவர்கள் எல்லாவற்றிலும் நிறைவாய் இருக்கும்படி, திருப்தி அடைந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை தாரும். இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியும், இந்த மாதத்தில் எங்களுக்கு நினைப்பூட்டி தந்திருக்கிற வார்த்தையின்படியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஜனத்தாரை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும். உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you all.